அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நாளில் இந்த சோபகிருது ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன், கும்பத்தில் சனியுடன் சூரியன், மீனத்தில் ராகு என இந்த மாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் இந்த மாசி மாதம். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கும்பராசியில் உள்ள சனி பகவானுடன் சூரியன் இணைந்து பயணம் செய்ய போகின்றார். சனி பகவானும் சூரியனும் எதிர்கிரகங்கள். இந்த இரண்டு எதிர் கிரகங்களின் சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றது. சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். அதோடு அங்கு ஏற்கனவே ஜென்மசனியாக ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகின்றார் சனி பகவான். சூரியனின் புதல்வன் சனி என்றாலும் அவர் பிறந்ததிலிருந்து நிலவும் சில சர்ச்சைகளால் இருவரின் உறவு மோசமானதாக அமைந்துவிட்டது. இருந்தாலும் ஒருவர் லட்சியத்தை நிர்ணயிக்கவும் அதை செய்து முடிக்கக்கூடிய எண்ணத்தை தரக்கூடியவர் சூரியன். அதை செய்து முடிக்கக்கூடிய உந்துதலை தருபவர் செவ்வாய். ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் மனநிலை, நல்ல வேலை செய்யக்கூடிய மனநிலையை தரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஜாதகத்தில் சாதகமாக அமைந்துவிட்டால் அவர் நல்ல வேலை, தொழில் என செய்து சிறப்பாக பொருள் ஈட்ட செய்வார். மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம். மாசி மாதம் என்பது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்கும் மாதம். மாசி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுகின்றது இந்த மாசி மாதம். திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷம். இந்த நாளில் விரதமிருந்து வேண்டுவோருக்கும், பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டுவோருக்கும் எல்லாவித தோஷங்களில் இருந்தும் விடுபடச் செய்வார் பிள்ளையாரப்பன். மாசி மாதத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள். சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது இந்த மாசி மாதத்தில் தான். எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம். மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயனம் செய்வதும் சிறந்தது. ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே மாசி மாதத்திலும் மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாளிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். இது 3 மடங்கு பலன்களை தரும். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்கின்றோம். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். மாதந்தோறும் வருகின்ற ஏகாதேசியே சிறப்பு மிக்கதுதான். அதே போல மாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதேசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம், சகல தோஷங்களையும் போக்கும். பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும் இரு ஏகாதேசிகள் வருவது இந்த மாசி மாதத்தில் தான். உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அந்த துறைகளில் எடுத்துக்கொண்ட கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம். ஆத்மார்த்தமாக ஈடுபடுங்கள், உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மாசி 1ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 1ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 19ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 25ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாகவும் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் வரை பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம்தான் உங்களுக்கான யோக கிரகங்கள் அனைத்தும் எல்லாவித சௌகரியங்களையும் ஏற்படுத்தி வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த போகின்றது. இந்த மாதம் தொடங்கி 2வது வாரம் முடிவதற்குள் வளர்ச்சிகளும் இனிமைகளும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற யோகாதிபதியான சனி பகவான் மூலம் உண்டாக போகின்றது.
உங்கள் ராசிநாதனின் பலமும் அதிகமாக இருக்கின்றது. செவ்வாயின் பலமும் ஏக தூக்கலாக சுழல்கின்றது. மேலும் ராகு பகவானின் சஞ்சாரமும் பிரமாதமாக இருக்கின்றது. இதனை வைத்து துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்கி அதற்கான சாதகங்களை, பண வரவை, இனிமையான சம்பவங்களை சந்திக்கப் போகின்றீர்கள். இந்த மாதம் தொடங்கி 8வது தினங்கள் கடந்த பிறகு நீங்கள் ஈடுபடுகின்ற காரியங்களில் எண்ணற்ற உயர்வுகளை உண்டாக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் மட்டும் 10 தினங்கள் வரை கெடுபிடிகளை ஏற்படுத்துவார். ஆனாலும் மாதம் முழுவதும் 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் வலிமையான அதிர்ஷ்ட அமைப்பில் நகர இருப்பதால் எந்த சிரமம் நெருங்கினாலும் தவிடுபொடியாகும். பொருளாதார உயர்வுகளை, வசதி வாய்ப்பு, அந்தஸ்துகளை சந்திப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் எதிர்பாராத தொகை வரவும், உபரி கமிஷன் ஆதாய வரவுகளும், உத்தியோக இடத்தால் வரவேண்டிய ஊதிய நிலுவைகளும் கைக்கு வரப்போகின்றது. அரசு வகையில் ஆக வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக பூர்த்தியாகும். உத்தியோக பொறுப்பு, பணி, பதவி வகையில் அனுபவித்து வரும் சங்கடங்களுக்கு தீர்வு காத்திருக்கின்றது. அடுத்தடுத்த மாதங்களுக்கான தொழில், வியாபார, நிர்வாக சம்பந்தமான ஸ்திரத்தன்மை, மேன்மையை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் உண்டாக்குவார். மிருகசீரிட நட்சத்திர இளம் தம்பதியரின் புத்திரபாக்கிய தாமதம் விலகும். இந்த மாத புதன், வெள்ளி மற்றும் திங்கட்கிழமைகளில் புதிய அதிர்ஷ்டங்களை அடைவீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். எனவே தொழிலில் நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்து கொடுக்க போகின்றார். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட அல்லல்கள் அகலும். நல்ல மாறுதல்களும் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 4, 7, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே பூமி, கல்வி, சுகம், தாய், வீடு, வியாபாரம், கலத்திரம், விரயம், பயணம் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தை பற்றி எல்லாம் அறிந்து கொள்ளும் விதத்தில் சனியின் பார்வை பதிவதால் அதற்கு உரிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். பயணங்கள் பலன் தரும். வீடு கட்டும் யோகம் உண்டு. சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று குதூகலம் தரும் சம்பவங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரலாம். வெளிநாட்டு அழைப்புகளும் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது உத்தமம். அண்ணன் தம்பிக்குள் இருந்த வாக்குவாதங்கள் அகலும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். வெளிநாட்டு யோகமும் அங்குள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பும் கூட வந்து சேரும். பிள்ளைகளின் திருமண கனவுகளை நனவாக்குவீர்கள். மாத தொடக்கத்தில் சனி பகவான் செவ்வாய் சாரத்தில் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக திருமண வாய்ப்புகள் கைகூடும். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். சப்தம விரையாதிபதியின் காலில் சனி சஞ்சரிப்பதால் சேமிப்பில் கொஞ்சம் கரையலாம். இருந்தாலும் அவை குடும்ப முன்னேற்றம் கருதியே செலவிடப்படும். இடம், பூமி சேர்க்கை, வீடு கட்டும் யோகம், கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகமும் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளின் பழக்கத்தால் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். மேலும் 22/2/2024 முதல் சனி பகவான் ராகு சாரத்தில் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். குடும்பத்தில் விரிசல்கள் அகன்று உறவு பலப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். சகோதரர்களுடன் இருந்த வாக்குவாதங்கள் மறையும். தொழில் வளர்ச்சியை முன்னிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான சூழ்நிலை அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் லாபஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிக்கு கடன் உதவி கிடைக்கும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் வந்து சேரும். பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கி அதை விரிவு செய்வீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். கடமையில் கவனம் தேவை. காசு பணம் விரயமாகும். எனவே வீண் விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உத்தமம். உடல் நலனை காக்க ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக்கி கொள்ள முயற்சி செய்யுங்கள். குருவின் பார்வை பலத்தால் தாய் வழி ஆதரவு கிடைக்கும். இடம், வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவீர்கள். இந்த ரிஷபராசி பெண்களுக்கு குடும்ப ரீதியான அல்லல்களுக்கும் தீர்வு ஏற்படும். மாணவர்களுக்கு சகோதரர்களால் அதிக ஒத்துழைப்பு கிடைக்கும். விவசாயிகளுக்கு புதிய லாபத்தை நீங்கள் அடையப் போகின்றீர்கள். கலைஞர்கள் துறை சார்ந்த வகையில் சிக்கல்களிலிருந்து வெளிவரப் போகின்றீர்கள். அரசியல்வாதிகள் கட்சி மேலிட ரீதியான கட்டளைகளை தவிர்க்கக்கூடாது. உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் திருவாதிரை, பூசம், மகம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், பூராடம், திருவோணம், சதயம், பரணி. இந்த மாத வெள்ளிக்கிழமைகளில் ஏகாதேசி தினங்களில் ஸ்ரீ பெருமாள் தெய்வ வழிபாடு செய்து வாருங்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.